ஓகே, சுட்டெழுத்துக்கள் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ யாருக்காவது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லிடுங்க, நம்ம வேற ஏதாவது டாபிக் சேஞ்ச் பண்ணலாம். சரியா? ஓகே, சரி. சுட்டெழுத்துக்கள் அப்படின்னா என்னன்னா ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்து, சுட்டி காட்டுற மாதிரி சுட்டு பொருளை தரக்கூடிய எழுத்து. ஓகேவா? சுட்டுதுன்னா என்னது? இது, அது, இவன், அவன். ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்றோம்ல, இதுதான் வந்து சுட்டி காட்டுறதுன்னு சொல்றாங்க. சரியா? ஸோ சுட்டு பொருளை தரும் எழுத்து, அதுதான் சுட்டெழுத்துன்னு சொல்றாங்க. தமிழ்ல எத்தனை சுட்டெழுத்துக்கள் இருக்கு அப்படின்னா 3 சுட்டெழுத்துக்கள் இருக்கு. ஓகே, சோ அது ஆ, இ, வெரி குட். ஆ, இ, உ. இது 3 தான் சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சரி, அது ஓகே, இது ஓகே. சோ உ எப்படி அப்படின்னா அதை நம்ம அப்புறம் பார்ப்போம், சொல்றேன். ஓகேவா? சரி, இப்போ வந்து சுட்டெழுத்துன்னு படிக்கிறப்ப நம்மளுக்கு ஒரு 4 விஷயம் கண்டிப்பா தெரியணும். ஒண்ணு, அகச்சுட்டுனா என்ன, புறச்சுட்டுனா என்ன, அண்மை சுட்டுனா என்ன, சேமை சுட்டுனா என்ன. சரியா? நல்லா கவனிங்க. அகம் அப்படின்னா உள்ளே அப்படின்னு அர்த்தம். சரியா? புறம்னா வெளியே அப்படின்னு அர்த்தம். சோ பொதுவா நம்ம இத பாக்குறதுக்கு முன்னாடி முதல் தமிழ் இலக்கணங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஒரு மொழிக்கான இலக்கணம் அப்படின்றது, ஒரு மொழியை நம்ம எப்படி ப்ராப்பரா பேசலாம் அப்படின்றதுக்கு இலக்கணம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். சரியா? இப்ப நம்ம தமிழ் மொழியோட இலக்கணங்களை எத்தனை வகையா பிரிக்கிறாங்க தெரியுமா? 5 வகையா பிரிக்கிறாங்க. ஓகேவா? 1 எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். சரியா? ஒரு தனித்த எழுத்தை பத்தி மட்டும் படிக்கிறது. இப்ப ஆனா இருக்குன்னா ஆ வந்து குறிலா நெடிலா, அது எப்படி உச்சரிக்குது. சோ அந்த மாதிரி ஒரு தனித்த எழுத்தை பத்தி மட்டும் படிக்கிறது எழுத்து இலக்கணத்துல வரும். அதுவே ஒரு சொல்லா, ஒரு சொல்லுக்கு முதல்ல என்னென்னலாம் போடலாம், ஒரு சொல்லுக்கு கடைசியில என்னென்னலாம் போடலாம், அந்த சொல்லோட வகைகள் என்ன, அந்த சொல்லோட வகைகள் என்ன அப்படின்றது எல்லாமே படிக்கிறது சொல் இலக்கணத்துல வந்துருது. பொருள் இலக்கணம் அப்படின்னா என்னன்னா மனிதனுடைய வாழ்வியல பேசுது. சோ இப்ப மனுஷனோட வாழ்க்கைய அகம் புறம்னு 2ஆ பிரிக்கிறாங்க. சரியா? சோ அகம்ன்றது என்னன்னா ஒரு மனுஷனோட பர்சனல் லைஃப். ஓகேவா? ஒருத்தவங்க ஒரு மன்னரே இருக்காருன்னா அவருக்கும் அவருடைய அரசிக்கும் இடையான உரையாடல்கள், அவங்களோட இல்லறத்தை பத்தி பேசுவாங்க இல்லையா? சோ அது எல்லாமே அகம், அகத்திணைகள்னு சொல்லுவாங்க. இதே புறம்னா அந்த மன்னரோட வீரம், கொடை, வள்ளல் தன்மை, சோ இத பத்தி எல்லாமே பேசுறாங்கல்ல. சோ அதெல்லாத்தையும் என்ன சொல்றாங்க? புறம் சொல்றாங்க. ஓகேவா? சோ புறத்திணைகள் மொத்தம் எத்தனை இருக்கு? 12 புறத்திணைகள் இருக்கு. சரியா? அகத்திணைகள் மொத்தம் 7 இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. அகத்திணைகள் மொத்தம் 7, புறத்திணைகள் மொத்தம் 12. புறநானூற்றுல எத்தனை புறத்திணை பயன்படுத்தி இருப்பாங்க? மொத்தம் 12 புறத்திணையா? புறம் பற்றி கூறுறதுதான் புறநானூறு. 12 புறத்திணையுமே வந்து புறநானூறுல யூஸ் பண்ணிருப்பாங்களா? கிடையாது. ஒரே ஒரு திணை மட்டும் யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. மொத்தம் 11 திணை புறநானூற்றுல சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு திணை என்னன்னா ஒழுங்கை திணை. ஒழுங்கை திணை மட்டும் எதுல? புறநானூற்றுல சொல்லியிருக்க மாட்டாங்க, மத்த எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. சரியா? இது டிஃபரன்ஸ் அடிக்கடி கேட்கறாங்க, தெரிஞ்சு வச்சுக்கோ. ஜஸ்ட் இப்ப சுட்டெழுத்துக்கும் அதுக்கும் ஒன்றும் சம்மந்தம் கிடையாது. பட் இருந்தாலும் ஸ்டார்டிங்ல ஒரு எக்ஸ்பிளனேஷனுக்காக அதை சொன்னேன். ஓகேவா? இப்ப பேக் டு சுட்டெழுத்துக்கள். சோ அகச்சுட்டு, புறச்சுட்டு. சோ அகம்னா என்ன சொன்னேன்? உள்ளே. புறம்னா வெளியே. அப்ப அகச்சுட்டுனா சுட்டெழுத்துக்கள் அந்த சொல்லுக்கு உள்ள இருந்தா மட்டும்தான் அந்த சொல் ஒரு பொருளை தரும். சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அது, இவன், இவை, சோ இந்த மாதிரிலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோ இதுல அது, இவன், இவை. இப்ப இதுல நான் சுட்டெழுத்துக்களை எடுத்துறேன். ஓகேவா? சுட்டெழுத்துக்கள் என்ன இருக்கு இதுல? ஆ, இ, இ எடுத்துட்டோம்னா து, வன், வை ஏதாவது ஒரு பொருள் தருதா? தரல. வைன்றது என்னதான் ஒரு பொருளை தந்தாலும் ஒரு முழுமையான ஒரு பொருளா அது இல்லை. சரியா? அப்ப சுட்டெழுத்துக்கள் அந்த சொல்லுக்கு உள்ளே இருந்தால் மட்டும் அந்த சொல் ஒரு பொருளை தருதுன்னா அது அகச்சுட்டு. புரியுதுங்களா? சுட்டெழுத்துக்கள் அந்த சொல்லுக்கு உள்ள இருந்தா மட்டும்தான். இப்ப ஆ, ஈ எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த சொல்லுக்கு வேல்யூ இல்லை. சோ அப்ப அது இருக்கிறதுனாலதான் அதுக்கு பொருள் தருது. அதனால அது அகச்சுட்டுன்னு சொல்றாங்க. ஓகே? சோ புறச்சுட்டுனா அந்த எழுத்துக்களை வெளியே எடுத்துட்டாலும் அந்த சொல் நமக்கு ஒரு பொருளை தரும். ஓகேவா? எக்ஸாம்பிள் அம்மரம், இவ்வீடு, இச்சிறுமி. சோ இதுவுமே அந்த சிறுமி, இதெல்லாமே அந்த சிறுமி, இந்த சிறுமி, அந்த மரம், இந்த மரம்
சிறுமி அப்படின்லாம் எழுதுவோம் சரியா. இதுலலாம் பாருங்க, இதுல நீங்க சுட்டெழுத்துக்களை நீக்கிட்டீங்கன்னா ஆ இ எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா மரம், வீடு, சிறுமி அப்படின்ற ஒரு பொருள் தருது. ஓகேவா, புரிஞ்சுச்சா? சோ அப்ப இங்க சுட்டெழுத்துக்கள் இருந்தா மட்டும்தான் இந்த வார்த்தை ஒரு பொருளை தருது, மற்றபடி தரல. அங்க புறச்சுட்டுகளை எடுத்துட்டாலும் அந்த வார்த்தை ஒரு பொருளை தருது. ஓகேவா, புரிஞ்சுச்சா? ஓகே தானே? லாஸ்ட்ல ஓகே தானே? ஓகே. சோ அண்மை சுட்டு சேமை சுட்டு. அண்மைனா என்னது? அண்மை பக்கத்துல, அருகில். ஓகேவா, அண்மைனா அருகில். அப்ப ஒரு பக்கத்துல இருக்க ஒரு பொருள் அப்படின்னா அத அண்மை சுட்டுன்னு சொல்றாங்க. இப்போ ஒரு இதுதான் அப்படின்னா இதான் என்னோட ஸ்கூல், இதான் என்னோட ஆஃபீஸ், இதான் என்னோட காலேஜ். ஸோ அப்படி இதுதான் சொல்றோம்ல, இதான் என்னோட அப்பா அம்மா, ஸோ இதான் என்னோட வீடு. ஸோ அது மாதிரி இதுதான் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பொருள் பக்கத்துல இருக்கிறப்ப அதை இதுன்ற வார்த்தை ஈ சொல்லி குறிப்போம் சரியா. அப்ப அண்மை சுட்டுக்குரிய எழுத்து என்னது? ஈ. அது இவையா இருக்கலாம், இவனா இருக்கலாம், இம்மரமா இருக்கலாம், இந்த வீடா இருக்கலாம், என்னவோ ஈல ஆரம்பிச்சுச்சுன்னா அது அண்மை சுட்டு. பக்கத்துல உள்ள பொருளை ஈய வச்சுதான் குறிப்பாங்க. இதே இது சேய்மை சுட்டு. சேய்மைனா தூரம்னு அர்த்தம் சரியா. அப்ப தூரத்துக்கு ஆப்போசிட் என்னது? சாரி, சேய்மைனா தூரம். சோ தூரத்துல இருக்க பொருளை குறிக்கிறது சேய்மை சுட்டு. இப்ப அந்த வீடு ஆ, வெரி குட். சோ ஆ வந்துச்சுன்னா அது சேய்மை சுட்டு. ஓகேவா, இந்த 4 டேர்ம் வந்து இதுல ரொம்ப முக்கியம். ஒண்ணு அண்மை சுட்டு, சேய்மை சுட்டு, அகச்சுட்டு, புறச்சுட்டு. ஓகேவா, 4 விஷயம். ஓகே, சோ நெக்ஸ்ட் இதுக்கப்புறமா இதுல ஒரு எக்ஸெப்ஷனலா ஒரு கான்செப்ட் பார்ப்போம். அது என்ன அப்படின்னா சுட்டு திரிபுன்னு சொல்லுவாங்க. திரிபுனால என்னன்னு பார்த்தோம் காலையில. ஒண்ணு இன்னொன்னா மாறுறது. அப்ப இங்கேயும் ஏதோ ஒண்ணு இன்னொன்னா மாறப்போகுது. சுட்டு திரிபு. அச்சிறுமி அப்படின்றத நம்ம எப்படி எழுதணும்ப்பா, எப்படி பொருள் புரிஞ்சுக்கிறோம்? அந்த சிறுமி, அதுதான் என்னது? அச்சிறுமி, அந்த சிறுமி. இதே இது இம்மரம் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மரம். புரியுதா? இந்த மரம். ஸோ அப்ப இங்க என்ன ஆகுது? இந்த ஆ அப்படின்றது அந்தன்னு மாறி பொருள் தருது. அச்சிறுமினா என்ன அர்த்தம்? அந்த சிறுமின்னு தானே அர்த்தம். அப்ப இந்த இடத்துல ஆன்றது அந்தன்னு மாறி பொருள் தருது சரியா. இங்க ஈன்றது இந்தன்னு மாறி பொருள் தருது. புரிஞ்சா? ஆன்றது அந்தன்னு மாறியும் ஈன்றது இந்தன்னு மாறியும் பொருள் தருது இல்லையா. இததான் என்னன்னு சொல்றாங்க? சுட்டு திரிபு. இது வைஸ் வர்சா நீங்க இப்படி எடுத்துக்கலாம். அந்தன்றது ஆணு மாறுது, இந்தன்றது ஈனு மாறுது, இப்படி நீங்க எடுத்துக்கலாம் சரியா. ஒண்ணு ஒரு சுட்டு வார்த்தை இன்னொரு வார்த்தையா மாறி சுட்டு பொருளை தருது இல்லையா, இதுதான் சுட்டு திரிபு. ஓகேவா? சோ இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ரெண்டுலையுமே வரும் தான். பட் உங்களுக்கு மோஸ்ட் என்ன கேட்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு கொஸ்டின் கொடுக்குறேன்னு பாருங்க. இப்போ இம்மரன்றது நீங்கள் சொல்கிற மாதிரி புறச்சுட்டுலேயும் எழுதலாம், அது அண்மை சுட்டாகவும் இருக்கும். பட் ஆப்ஷனில் உங்களுக்கு அப்படி கேட்க மாட்டாங்க, வேற வேறையாக தான் கேட்பாங்க. ஓகே, ஸோ வேற யாருக்காவது டவுட் இருக்கா? ஸோ இப்போ என்ன சொன்னோம்? இப்போ ஒரு பொருள் பக்கத்தில் இருக்குன்னா ஈன்னு சொன்னோமா, தூரத்தில் இருந்தால் என்ன சொன்னோம்? ஆன்னு சொன்னோம். பக்கத்தில் இருந்தா ஈ, தூரத்துல இருந்தா ஆ. இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட தொலைவு சரியா. ரொம்ப பக்கத்துலயும் இல்லாம ரொம்ப தூரத்துலயும் இல்லாம இருக்குல்ல, அத வந்து முந்தி காலத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஊ வச்சு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்ப பக்கத்துல இருந்துச்சுன்னா இது, தூரத்துல இருந்துச்சுன்னா அது, ரெண்டுத்துக்கும் இடப்பட்டு ஏதோ ஒரு சராசரியான ஒரு தொலைவுல இருக்குன்னா அது உது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சாரி மறந்துட்டேன், உது, உது, உவன் இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க சரியா. ஸோ அதே மாதிரி உப்பக்கம்னு ஒரு வார்த்தை முந்தி பயன்படுத்தியிருக்காங்க, இப்போ வழக்கத்துல கிடையாது. இதுல ஆ ஈ தான் இப்ப பயன்படுத்துறோம், ஊ இப்ப வழக்கத்துல கிடையாது. உப்பக்கம் அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தியிருக்காங்க. உப்பக்கம்னா என்ன? என்ன? எஸ், அது ஓகே தான். உப்பக்கம்ன்றது முதுகு பக்கம் சரியா, பேக் சைட், முதுகு பக்கம். அதுதான் வந்து முந்தி காலத்துல உப்பக்கம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுதான் சுட்டு எழுத்துக்கள். புரிஞ்சுச்சா? இதுல யாருக்கா டவுட் இருக்கா? டவுட் இருக்கு இல்ல ஏதோ ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னாலும் சொல்லுங்க, நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஓகே, சொல்லுங்க. எந்த டாபிக் தான்? ஃபுல்லாவேவா? உது கான்செப்டா? சரி, ஓகே. ஸோ ஒரு பொருள் பக்கத்துல இருந்துச்சுன்னா அதை இதுன்னு சொல்றோம் சரியா. இப்போ ஒரு
ஃபோன் இங்கே இருக்குன்னா இந்த ஃபோன்னு சொல்கிறோம். இதே தூரத்தில் இருந்துச்சுன்னா அந்த ஃபோன் சொல்கிறோம். முந்தி காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப பக்கத்துலேயும் இல்லாமல் தூரத்துலேயும் இல்லாமல் ஒரு இன்டர்மீடியட்டாக ஒரு இடத்துல இருந்திருக்கும்ல, அதை வந்து உது. அப்போ ஒரு பையன் இங்கே இருக்கானா அது இவன், தூரத்தில் இருக்கானா அவன், ரெண்டுக்கும் நடுப்பட்டு இருக்கானா அது உவன். சரியா? அந்த காலத்தில் முன்னாடி அப்படி வச்சுருக்காங்க. இப்போ அந்த ஊ வந்து வழக்கத்தில் கிடையாது, செய்யுள்ள மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க. சரியா? ஸோ உப்பக்கம் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் கேட்டாங்கன்னா முதுகு பக்கம்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து சுட்டெழுத்து. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வினா எழுத்து. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. வினா எழுத்து. ஸோ சுட்டெழுத்துன்றது ஒரு சுட்டு பொருளை தருதுன்னு சொன்னோமா, வினா எழுத்துன்றது ஒரு வினா பொருளை தரும், அவ்வளவுதான். இப்போ ஆங்கிலத்தில் WH கொஸ்டின்ஸ்னு சொல்லுவோம்ல, வாட், வை, வேர், வென் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல, அது மாதிரி இங்கே என்ன சொல்கிறோன்னா நிறைய எழுத்துக்களை நம்ம ஒரு கேள்வி வாக்கியம் உருவாக்க பயன்படுத்துகிறோம். எது, யாவை, யாருக்கு, என்ன, ஏன், எதற்கு அப்படிலாம் பயன்படுத்துகிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தமிழில் சில வார்த்தைகள் இருக்குது. இதை எப்படி நீங்கள் ஞாபகம் வைக்கணும்னா அந்த ஆர்டர் ஏ, யா, ஆ, ஓ, ஏ, இந்த ஆர்டர்லேயே ஞாபகம் வைக்கணும். ஏ, யா, ஆ, ஓ, ஏ, இந்த ஆர்டர்லேயே ஞாபகம் வைக்கணும். ஏன்னா இதை வந்து ஒரு 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு மொழிக்கு முதலில் வரக்கூடிய வினா எழுத்து, மொழிக்கு முதலில் வரக்கூடிய வினா எழுத்து, ஓகேவா? ஸோ அடுத்து மொழிக்கு இறுதியில் வரக்கூடிய வினா எழுத்து. இதே ஆர்டரில் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? என்னென்ன, மொழிக்கு முதல்லையும் மொழிக்கு இறுதியிலையும் வரக்கூடிய வினா எழுத்து. புரியுதா? அப்படி பிரிக்கிறாங்க. என்னென்ன அந்த 5 எழுத்து என்னது? ஏ, யா, ஆ, ஓ, ஏ, இதான் அந்த 5 எழுத்து. இதில் அந்த முதல் 2 இருக்குல்ல, அது மொழிக்கு முதலில் மட்டும் வரக்கூடிய வினா எழுத்து. எது, யாருக்கு, என்ன, யாவை, யாது, யார், இந்த மாதிரிலாம் சொல்றோம்ல, இதுல எல்லாத்துலயுமே ஒரு சொல்லோட முதல்ல தான் இருக்கு. எது, எவன், யார், யார், யாவை. ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி வார்த்தையில இந்த எழுத்துக்கள் எல்லாம் ஒரு சொல்லோட முதல்ல மட்டும்தான் இருக்கு. சரியா? இதே இது ஒரு சொல்லோட கடைசியில அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆ, ஓ, இந்த 2 இருக்கும். அதனாலதான் உங்களை வரிசையா ஞாபகம் வைக்க சொன்னது. ஆ, ஓ. சரியா? இப்போ அவனா அதை செஞ்சான் அப்படின்னு கேட்குறோம்ல, அவனா, நீதானோ அப்படிலாம் சொல்றோம்ல, அவனா இதை செஞ்சான், நீதானோ இதை செய்தா அப்படிலாம் கேட்குறோம்ல. ஸோ இப்போ அவனா அப்படின்னு இருக்குன்னா இதுல எங்க இருக்கு வினாச்சலம்னா அந்த நாவை பிரிங்க. நாவை பிரிச்சிங்கன்னா இன்னு கூட்டல் ஆ. அப்போ ஒரு சொல்லோட கடைசியில வினா எழுத்து வருதா? லாஸ்ட் தெரியுதா மேம்? தெரியுதா? இல்லை ஏற்றி எழுதுவா? சரி. ஸோ ஆ, ஓ. இப்போ நீதானோ அப்படின்னா இன்னு கூட்டல் ஓ, நீதானோ, ஓ. சரியா? அப்ப ஏவும் ஓவும் சொல்லோட கடைசியில மட்டும் வரக்கூடிய வினா எழுத்து. ஓகேவா? இந்த ஏன்னா இருக்குல்ல, இது ஒரு சொல்லோட முதல்லையும் வரும், ஒரு சொல்லோட இறுதியிலையும் வரும். ஏன், ஏன்ன்றதுல ஒரு சொல்லோட முதல்ல வருது. ஓகேவா? இப்ப அதே இது நீதானே, நீதானேன்றது ஒரு கேள்விதான். புரியுதா? ஏன்றதுல முதல்ல இருக்கு. இந்த நீதானே ஏவை பிரிச்சோம்னா இன்னு கூட்டல் ஏ. ஸோ இதுல கடைசியில வரும். புரிஞ்சா? ஸோ பிரிவுகளா பிரிக்கிறாங்க. ஏ, யா, ஆ, ஓ, ஏ. மொழிக்கு முதலில் வரக்கூடிய வினா எழுத்து, இறுதியில் வரக்கூடிய வினா எழுத்து, முதல்லையும் இறுதியிலையும் வரக்கூடிய வினா எழுத்து. சரியா? ஓகே. ஸோ அங்க வந்து அகச்சுட்டு புறச்சுட்டு பார்த்தோம்ல, அதே மாதிரி இங்கேயும் இருக்கு அகவினா புறவினா. இது எல்லாமே 6th தான், 6th புக் தான். சரியா? 6th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய டாபிக். அகவினா சேம், அங்க என்ன சொன்னோமோ அதே தான். ஸோ அங்க என்ன சொன்னோம்? சுட்டெழுத்துக்கள் சொல்லுக்கு உள்ள இருந்து சுட்டு பொருளை ஒரு பொருளை தந்தா மட்டும் அது அகச்சுட்டு, வெளியே போயும் அது பொருள் தருதுன்னா அது புறச்சுட்டு. கரெக்டா? ஸோ அதே தான் இங்க. இப்போ
ஏன், யார், யாருக்கு. சோ இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே ஒரு கேள்வி வாக்கியம். கரெக்ட்டா? சோ இதுல இருக்கக்கூடிய சுட்டெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் எல்லாத்தையும் எடுங்க. ஆன்சர் ஏ, யா, யா. எடுத்துட்டோம்னா இது இன், இல், இருக்கு. இந்த மாதிரி ஒரு மீனிங்லெஸ்ஸா இருக்கு. அப்ப வினா எழுத்து அந்த சொல்லுக்கு உள்ள இருந்தா மட்டும்தான் அது பொருள் தருதுன்னா அது அகவினா. சரியா? புரிஞ்சா? இதே இது அதை எடுத்துட்டாலும் பொருள் தருது. இப்ப நீதானே, அவனா. சோ இதுல எல்லாம் நம்ம வினா எழுத்தை எடுத்துட்டோம்னாலும் அது பொருள் தரும். எப்படி? நேம் எடுத்துட்டாவா? நீதானே. இன்னு கூட்டல் ஏ தானே. நமக்கு வினா எழுத்து என்ன? ஏ மட்டும்தான் நம்மளோட வினா எழுத்து. அப்ப ஏவை மட்டும்தான் நான் எடுக்கணும். அப்ப நீ தா இன். சோ நீதான் அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு. ஓகேவா? ஓகேவா? அதே மாதிரிதான் இங்க அவனா. இன்னு கூட்டல் ஆவ எடுத்துட்டோம்னா அவன் அப்படின்ற ஒரு பொருள் தரும். புரியுதா? இதான் அகவினா புறவினா. இந்த கான்செப்ட்ல யாருக்கா டவுட் இருக்கா? டவுட் இருந்தா கேளுங்க. சாப்பிட்டோன்னே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். இருக்கா? ஆமாவா? யாரு? எனக்கே அப்படிதான் இருக்கு. சரி எழுதலாமா? ஓகே. ஈஸியாக தான் இருக்கும். இப்போ தான் இந்த டாபிக் நம்ம பார்த்துருக்கோம். உடனே இது பார்க்க ஈஸியாக தான் இருக்கும். எழுதிடுங்க சீக்கிரமா. எக்ஸ்ட்ரா இருக்கா? எங்க வரல? யாருக்கு இல்லை? பேச்சு இன்னொன்னா அவங்களுக்கு கொடுத்தா இன்னும் ஓகே. உங்களுக்கு மேம் 3 பேருக்கு வந்துச்சா? சரி, யாருக்காவது வரலையா? எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. ஸோ பார்க்கலன்றதுக்காக சும்மா அப்படியே உட்கார வேண்டாம். எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. ஈஸியாக தான் இருக்கு. சாப்பிட்டோன்னே கொஸ்டின் பேப்பர் கொடுத்தா அப்படி தான் இருக்கும் கொஞ்சம்.
ஓகேவா? 5 minutes. யாரெல்லாம் முடிச்சிட்டீங்க? ஸ்டார்ட் பண்ணவா? ஓகேவா? கடைசியில ஓகேவா மேம்? ஓகே, ஸோ ஸ்டாப் பண்ணுங்க. போதும், கொஞ்சம் சீக்கிரமா ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. சரியா? So first person, அவன், இவன், அங்கு, இங்கு, அந்த, இந்த இவை அனைத்தும் கண்டிப்பா அது ஆப்ஷன்ல ஒரு டவுட்டே வரக்கூடாது. சரியா? ஈஸி தான். ஆப்ஷன் டி. வெரி குட். சோ அடுத்து கூற்று 1, ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுட்டெழுத்துக்கள் என்று பெயர். கூற்று 2 என்ன கொடுத்திருக்காங்க? ஆ, இ, உ மூன்றும் தமிழில் உள்ள சுட்டெழுத்துக்கள். சி ரெண்டுமே சரி. ஓகேவா? கூற்று 1 சரி, கூற்று 2 சரி. அடுத்து 3வது பாருங்க. கீழ்கண்டவற்றுள் அகச்சுட்டுக்கான எடுத்துக்காட்டு அல்லாதது எது? அம்மரம். வெரி குட். சோ மத்தது எல்லாமே அகச்சுட்டு, அம்மரம் மட்டும் என்னது? புறச்சுட்டு. வெரி குட். அடுத்து அருகில் உள்ளதற்கும் தொலைவில் உள்ளதற்கும் இடைப்பட்ட தொலைவில் இருப்பதை குறிக்க டேஸ் எழுத்து பயன்படும்? ஊ. சி ஆன்சர். கூற்று 1, அண்மை சுட்டுக்குரிய எழுத்து ஆ, சேமை சுட்டுக்குரிய எழுத்து இ. ரெண்டுமே தப்பு. என்னது? அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆகணும். ஓகேவா? சான்ஸா கூற்று 1 2 தவறு. ஆப்ஷன் டி. ஓகே. ஆ, இ ஆகிய சுட்டெழுத்துக்கள் அந்த, இந்த என தெரிந்து சுட்டு பொருளை தருவது டேஸ். சோ ஒரே ஒண்ணுதான் பார்த்தோம், சுட்டு திரிபு மட்டும்தான். சோ அதுதான் ஆன்சர். ஓகே. அண்மை சுட்டுகளில் பொருத்தமற்றதை தேர்வு செய்க. வெரி குட். மத்த எல்லாமே அண்மை சுட்டுகளில் பொருத்தமற்றதை தெரிவு செய்க. இவை, இந்த, இவன் இதெல்லாமே அண்மை சுட்டு. சரியா? அது மட்டும் சேய்மை சுட்டு.
மேம் புரியுதா? அந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வந்து வரும். உங்களுக்கு ரெண்டுமே வர மாதிரி வராது. ஓகே. ஸோ அடுத்து கூற்று 1. சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டு பொருளை தருவது அண்மை சுட்டு. சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் வெளியே இருந்து சுட்டு பொருளை தருவது சேமை சுட்டு. ஸோ ஆன்சர் என்னப்பா? ரெண்டுமே தப்பு. ஓகேவா? ஏன்? அகச்சுட்டு புறச்சுட்டுன்னு வரணும். ஆனா அண்மை சுட்டு சேமை சுட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கரெக்டா தானே போட்டிருக்கீங்க? ஸோ ஆப்ஷன் என்ன போட்டிருக்கீங்க? டி. வெரி குட். ஸோ அடுத்து பொறுத்துக ஃபார்மேட்ல கேட்டிருக்காங்க பாருங்க. ஸோ கண்டென்ட் ஒன்று தான், டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின் தான் நிறைய வருது. ஓகேவா? அண்மை சுட்டுதல் எது? ஆக்சுவலி இதை நீங்க நாளையுமே நல்லா கவனமா பார்க்கணும். ஓகேவா? இதுல அண்மை சுட்டு இவனும் வரலாம், இம்மழையும் வரலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரெண்டையுமே ஹோல்ட் பண்ணி வைங்க. 1 3 ஏதாவது வருதா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நல்லா பாருங்க. எல்லா ஆப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் 1 3 ஏதாவது வருதா? எதுவுமே வரல. அப்ப ஆன்சர் என்னது? கண்டிப்பா 1 தான். 1 வர மாதிரி 2 ஆப்ஷன் இருக்கு. ஏவும் பியும் 2 ஆப்ஷன் இருக்கு. அடுத்து சுட்டு திரிபு, அம்மரம் 2 ஆப்ஷன்லயுமே 4 தான் இருக்கு. புரியுது? அது வந்து ஆப்ஷன் வச்சு ஆன்சர் பண்றதா இருக்கு. 4. அடுத்து சேமை சுட்டு, அது ஆன்சர் ஆன்சர் ஏ. 1 4 2 3. இது கொஞ்சம் ஆப்ஷன் வச்சு நீங்க ஆன்சர் பண்ணணும். இன்றைய வழக்கில் பயன்பாட்டில் இல்லாத சுட்டெழுத்து எது? ஆப்ஷன் சி. வெரி குட். வினா எழுத்து. வினா பொருளை தரும் எழுத்துக்கு டேஸ் என்று பெயர். அவ்வளவுதான். மொழியின் முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்துக்கள் எவை? அனைத்தும் சரி. கரெக்ட். எல்லாமே சரி. ஏன்ல முத இருக்கு, ஏதுல முத இருக்கு. நீதானோ, நீதான். ஆக்சுவலி அது நீதானே. ஆப்ஷனை மாத்திக்கோங்க. நீதானோன்னு வந்தா அந்த கொஸ்டின் தப்பு. நீதானேன்னு வரணும். கொஸ்டினை மாத்திக்கோங்க. துணைக்காலம் மட்டும் எடுத்து விட்டுருங்க. சோ அடுத்து கீழ்காண்பனவற்றில் புறவினாக்கான எடுத்துக்காட்டு எதுன்னு கேக்குறாங்க. அவன் இங்கு வருவானா. எங்கே எடுக்க முடியாது. ஏன்? அதுல ஏவ எடுத்துட்டோம்னா பொருள் தராது. எங்கு அப்படின்னு மட்டும் தான் வரும். புரியுதா எதை சொல்றேன்னு? புரியுதா? ஆன்சர் அவன் இங்கு வருவானோ. சரியா? அதே முன்னிலைனா முன்னிலை விகுதி இருக்கணும். இப்ப நான் வந்தேன்னா என்னால போட முடியும். நான் வந்தோம் என்னால போட முடியுமா? முடியாது. ஓகேவா? என்ன ஸ்டார்டிங்கோ, என்ன விகுதியோ, என்ன வார்த்தையோ அதுக்குண்டான விகுதி தான் போடணும். மாத்தி போடக்கூடாது. சரியா? அண்ட் ஒன் மோர் திங் இதுல என்ன அப்படின்னா, அன்று அல்ல சொல்லுவாங்க. அன்று எங்க போடணும், அல்ல எங்க போடணும்? இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆன்சர் சொல்றீங்களா? நம்ம இதை தப்பா சொல்லிட்டேன்னு நினைச்சேன். சரியா? ஸோ ரைமிங்கா ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்றுனா ஒன்று, ஒருமையை குறிக்குதுன்னா அதுல அன்று போடணும். ஒன்று ஒருமை. சரியா? ஒருமை இல்ல, ஸோ பன்மைனா ஒன்று. ஒருமை இல்ல அப்படின்னா அல்ல போடணும். ஸோ பன்மைனா அல்ல. சரியா? இதே ஒரு ஆண்பாலை குறிச்சிச்சுன்னா அல்லன் போடுவாங்க. அல்லன். ஓகேவா? இதே பெண்பாலை குறிச்சிச்சுன்னா அல்லல். பலர்பாலை குறிச்சிச்சுன்னா அல்லர். ஓகேவா? மரியாதை விகுதியிலையுமே அல்லர் தான் போடுவாங்க. ஓகே, புரிஞ்சா? இப்போ இது சொல்லுங்க. இது மலர் டேஸ். இங்க என்ன போடணும்? அன்று போடணும். அன்று போடணும். சரியா? சோ இது மலர், அன்று. பிகாஸ் இது ஒருமை. புரியுதுங்களா? இதுனாலும் ஒருமைதான், மலர்னாலும் ஒருமைதான், அன்றுனாலும் ஒருமைதான். எல்லாமே ஒருமையா இருக்கும். இது எப்படி பன்மையில் எழுதுறது? இது மலர்கள் அல்லன்றது ரைட்டா? இவை இவை மலர்கள் அல்ல. எல்லாமே பன்மையில மாறணும்ல. இதோட பன்மை இவை, மலரோட பன்மை மலர்கள், அன்றோட பன்மை அல்ல.
அடிக்கடி இதை கேட்கறது அவன் கவிஞன் அல்ல. இந்த டாபிக் இந்த கொஸ்டின் நான் அடிக்கடி கேட்குறாங்க. சரியா? கண்டிப்பா ஒரு வருஷம் நடக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல 3-4 எக்ஸாம்ஸ்லயாவது இது கண்டிப்பா கேட்குறாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வேர்ச்சொல். அடுத்த டாபிக் வேர்ச்சொல் தான். வேர்ச்சொல் தெரியும் தானே? பிரித்தெழுதுக பார்க்குறப்பே பார்த்தோம். ஓகேவா? பார்த்தானோட வேர்ச்சொல் என்ன சொன்னோம்? சென்றானோட வேர்ச்சொல், பேசினானோட வேர்ச்சொல், வாழ்ந்தானோட வேர்ச்சொல், வாழ்த்தினானோட வேர்ச்சொல் வாழ்த்து. சரியா? ஏன்னா வாழ்ந்தான் வேற, வாழ்த்தினான் வேற. வாழ்ந்தான் வந்துச்சுன்னா அதோட வேர்ச்சொல் வாழ், வாழ்த்தினானோட வேர்ச்சொல் வாழ்த்து. ஓகே? சோ क्वेश्चन போலாமா? ஓகே தானே? ஓகேவா? ஓகே. புரியல. அதான் கரெக்ட். அல்ல இந்த இடத்துல ஆண்பால் வராங்கல்ல, ஆண்பால் எதிர்மறை அல்லல் தான் போடணும், பெண்பால் எதிர்மறை அல்லல் போடணும். அதுக்காண்டி தான் அந்த பாயிண்ட் எக்ஸ்ட்ரா சொன்னேன். அதுல இல்லை. நிறைய பேர் வந்து இப்போ நீரீர் வந்துச்சுன்னா அதோட கடைசி அல்லீர்னு சொல்லுவாங்க. ஆண்பால் பெண்பால் ஆண் பெண்ணை குறிக்கிறது. பலர்பால் வந்து ஆக்சுவலி நான்பால் பெண்பால் பலர்பால உயர்திணைக்கு உரியதுன்னு சொல்லுவாங்க. பிகாஸ் உயர்திணைனா மனுஷன், மனிதனை மட்டும் குறிக்கிறது தான் உயர்திணை. மனிதன் இல்லாத மற்ற எல்லாமே அக்ரிணை தான். இப்போ ஆண்பால்ன்றது மனுஷன். அப்போ ஆண்கள் மட்டும் ஒருத்தரோ நிறைய பேரோ, சரியா? அது ஆண்பால். பெண் ஒரு பொண்ணோ நிறைய பொண்ணுங்களோ. பலர்பால்ன்றது ஆண்கள் நிறைய பேரோ பெண்கள் நிறைய பேரோ இல்லை ஆண்கள் பெண்கள் சேர்ந்து நிறைய பேரோ. புரியுதா? அப்போ இது மூணுமே உயர்திணைக்கு உரியது. ஒன்றன் பால்னா அக்ரிணையில் ஏதாவது ஒன்று. இப்போ பசு இது அந்த மாதிரி ஏதாவது ஒன்று மட்டும். இதே பசுக்கள் அவை அப்படின்லாம் வந்துச்சுன்னா பலவின் பால். ஓகேவா? புரிஞ்சா மேம்? இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகேவா? எக்ஸ்ட்ராஸ் இருக்கா? எக்ஸ்ட்ரா
சரி சரி இதுக்கே எனக்கு ஆன்சர் தெரியல, நீங்கள் சொன்னப்போ எனக்கு புரியல. புரியலையா? புறவினாக்களுக்கு எடுத்துக்காட்டு எதுன்னு கேட்குறாங்க. அது எடுத்துட்டாலும் பொருள் தரணும், அதுதானே புறவினா? புறவினானா என்னன்னா எடுத்து போயிட்டாலும் பொருள் தரணும். இப்போ யார் அவன், இதில் கே வினா வாக்கியம் எது? யார். இதில் யாவை எடுத்துட்டோம்னா பொருள் தராது. இல்லை அவன் அப்படின்றது அவன்றதான் நமக்கு தேவையே இல்லை, நம்ம வினாவை மட்டும் தானே பார்க்குறோம். இந்த வார்த்தையில் எது வினாவை, ஒரு வினா வார்த்தையை எது ஃபார்ம் பண்ணுன்னு தானே பார்க்குறோம். அப்போ யார் தான் இங்கே வினாவை ஃபார்ம் பண்ணுது? புரியுதா உங்களுக்கு? அவனையே நம்ம எடுத்துக்க கூடாது. அவன் வந்து சுட்டுல பார்த்தோம், நம்ம வினாக்கும் அவனுக்கும் சம்மந்தம் இல்லை. இப்போ ஏன் இப்படி செய்கிறாயில ஏன்னா கேள்வி வார்த்தை. நம்ம வினா எழுத்துக்கள் ஏ அதை மட்டும் தானே படிச்சிருக்கோம். இப்போ ஏவை எடுத்துட்டோம்னா அது பொருள் தராது, அப்போ அது அகவினா. இப்போ அதே மாதிரி தான் உனது வீடு எங்கே, இதில் கேள்வி எதுனா எங்கே தான் கேள்வி. அப்போ இதை ஏன் நம்ம சொல்லலைன்னா கேவை பிரித்தோம்னா இக்கு கூட்டல் ஏ, ஏவை எடுத்துட்டோம்னா ஏ இங்கு இக்குன்னு வருது, இது நமக்கு பொருள் தரல. அப்போ இதுவும் என்ன கிடையாது? புறவினா கிடையாது. புறவினானா என்ன? அதை எடுத்துட்டாலும் அந்த வார்த்தை பொருள் தரும். அப்போ இதுதான் புறவினா. இதில் எது ஒரு கேள்வியை ஃபார்ம் பண்ணுதுன்னா வருவானோ, அவன் இங்கு வருவான் அப்படின்னு வர்றதுனால இது ஆன்சர். அப்போ இதுக்கு அதே மாதிரி இதுக்கு வரணும். ஒரு நிமிஷம், அகவினாக்கான எடுத்துக்காட்டுன்னா அப்போ உள்ளேயே இருக்கணும்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் இங்கு வருவான், இது புறவினா. இன்னும் நாவை எடுத்துட்டாலும் பொருள் தருது. ஸோ தெரியுமோ, ஓவை எடுத்துட்டா தெரியும், உனக்கு தெரியும்னு பொருள் வருது. அப்போ இதுவும் புறவினா. அப்போ இதுதான் அகவினா. எதுவும் இல்லைன்னு சொல்ல முடியாது நம்மளால, பிகாஸ் இருக்கு. இது அகவினா, ரெண்டு புறவினா. சரி, ஓகேவாம்மா? இதில் பன்மையில் ஆண்பால் என்ன வருவீங்க? அல்லன், எதிர்மறை சொற்கள்னு சொல்லுவாங்க இதை. அல்லல், அல்லர். அல்லர் சில இடங்கள்ல அல்லீர்னு போடுவாங்க. நீ வீர் அந்த மாதிரி வர இடங்கள்ல அல்லீர்னு போடுவாங்க. முடிஞ்சா? புரியலடா. உதித்ததுன்னா ஒருமை, உதித்தனன்றது பன்மை. இப்போ சூரியன் உதித்ததுன்னு தான் சொல்லணும், ஏன்னா சூரியன்றது ஒன்று தான். உதித்தது. இதே மலர்கள் உதித்தன அப்படி சொல்லணும். அது நீ உனக்கு தெரிஞ்சிருக்கணும். உதித்தனா ஒருமை, உதித்தன தது அதுனா ஒன்மை, தன அது வந்துச்சுன்னா பன்மை. அல்லீர், அல்லீர். உங்களோட டவுட்ஸே சொல்லுங்க சார். சொல்கிறேன், இப்போ சொல்கிறேன். என்ன ஆன்சர் போட்டிங்க அதுக்கு? வெரி குட், ஓகே, கரெக்ட் சார். புரியல சார். வாழ் தான் கரெக்ட். இப்போ வாழ் தான். யாருக்கா டவுட் இருக்கா? இது சார் 9th நீங்கள் போட்டிருக்கிறது கரெக்டா? சொல்கிறேன். சரி, ஆன்சர் பார்க்கலாமா? ஈஸி தானே. ஒருமை பன்மை. நியூ சிலபஸ் படி இன்னைக்கு நம்ம இந்த 2 days பார்க்குற செஷன்னாலே அதுவே உங்களுக்கு 85 கேள்வி கண்டிப்பாக வந்துடும். சரியா? இதுல இருந்தே 85 questions தாராளமாக அட்ஸ்பர் நம்ம சிலபஸ் கொஸ்டின் கேட்குறாங்கன்னா இதுதான். இதை தாண்டி வேற எதுவும் கேட்க மாட்டாங்க. கொஸ்டின்ஸ் இது வரும்னு சொல்லலை, பேட்டர்ன் இது வரும். சரியா? சரி, ஸோ அடுத்து ஒருமை பன்மையில சரி ஃபர்ஸ்ட் வேர்ச்சொல்ல இருந்து வருவோம், ஏன்னா அதுல தான் நிறைய பேர் ஆர்வமா இருக்கீங்க. ஸோ வாழியர், வாழியரோட வேர்ச்சொல் என்ன? வாழ். வா போடக்கூடாது, ஏன்னா வாழுறது வேற, வான்றது வேற. வாழியரோட இலக்கண குறிப்பு கேட்டாங்கன்னா என்ன எழுதணும்? வாழியர் வியங்கோள் வினைமுற்று விகுதி. கா இய இயர் அதுல முடிஞ்சிச்சுன்னா வியங்கோள் வினைமுற்றுன்னு சொல்லுவாங்க. அள்ளுலையும் முடியும், இயரும் அள்ளும் இப்ப பயன்படுத்துறது கிடையாது. கா இய இயர். இப்ப வாழ்க, வாழிய, வாழியர், சோ அப்படின்லாம் முடிஞ்சிச்சுன்னா அது வியங்கோள் வினைமுற்று. ஓகே. சோ அடுத்து வந்தனன். வந்தனனோட வேர்ச்சொல் என்ன? வா. வேர்ச்சொல், வேர்ச்சொல் எப்பயுமே எப்படி இருக்கணும்? கட்டளையா இருக்கணும். வா ஆன்சர். வந்துனா அது எச்சம். சரியா? வாழா. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆன்சர் வாழ் சார். வான்னு சொல்லக்கூடாது. அடுத்து வருக. வருகோட வேர்ச்சொல்
வாதான் வந்துன்னு போடக்கூடாது சரியா. வேர்ச்சொல் எப்பயுமே கட்டளையா தான் இருக்கணும். அடுத்து உரைத்தான், சத்தமா. சென்றன, கொஞ்சம் சத்தமா. சென்றன, வெரி குட். கற்றார், கல்னு சொல்லணும். கல்னா படின்னு அர்த்தம். கற்றார்னா படிக்கிறது, கல்னாலும் படி. ஓகேவா? ஆன்சர் கல். கல்னா படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து அரைந்தனன், அரைந்தனன். மயங்கிய, மயங்கு, வெரி குட். 10வது கேள்வி போட்டேன், போடு, அவ்வளவுதான். சோ அப்ப 9வது கேள்வி பாருங்க. சோ அதுக்கு என்ன ஆன்சர் போட்டீங்க? சோ ஆன்சர் வந்து டி. பிகாஸ் இப்ப வேரல் அப்படின்றது பாருங்க டிஃபரெண்ட்னு அர்த்தம். வேற வேற, வேறுபாடு, லைக் அந்த மாதிரி. பட் வேர்ச்சல் என்ன கொடுத்திருக்காங்க? வெல்லுன்னு கொடுத்திருக்காங்க. புரியுதா? சோ ரெண்டுக்கும் சம்பந்தம் இல்லாத வார்த்தை. அதே மாதிரி கோடல்னா, கோடல்னா என்ன அர்த்தம்? சோ லைக் கொடுக்கிறது, அந்த மாதிரி ஒரு அர்த்தம் இருக்கு சரியா. ஓகே, கொடுக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியும் இலக்கியங்கள்ல இதுக்கு அர்த்தம் இருக்கு. சோ கொடுன்னு போடுனா கரெக்ட். ஆனா நமக்கு அங்க என்ன போட்டிருக்காங்க? கோடுன்னு போட்டிருக்காங்க. சோ அது தப்பு. அதே மாதிரி கோரல், கோரல்னா கேக்குறது சரியா. ஒருத்தவங்க கிட்ட கேக்குறது, கோரலுக்கு அதான் அர்த்தம். அப்ப அதுக்கு கொல்னு போட்டிருக்காங்க. அது கரெக்டா? ரெண்டுமே வினையை பாருங்க, ரெண்டுமே வேற வேற வினை. ஃபர்ஸ்ட் இது சேஞ்ச், வேற வெல்லுன்னு கொடுத்திருக்காங்க. கோடல் கேக்குறது, கோடுன்னு கொடுத்திருக்காங்க. அடுத்து கோரல்னா கேக்குறது, சோ கொல்னு கொடுத்திருக்காங்க. சேரல் அப்படின்னா போய் சேர்ந்துட்டேன். சோ இதுக்கு செல் கரெக்ட். புரியுதா? புரியுதா? இல்ல கேள்வி மாத்திக்கோங்க. ஆமா, சரி இதை நோட் பண்ணிக்கோங்க சரியா. சோ நெக்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் அந்த கொஸ்டின் ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா நான் வாட்ஸ்அப் குரூப்ல சொல்றேன். ஒருமை பன்மை, ஸோ இந்த 9th ஒன் நோட் பண்ணிக்கோங்க. அதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா நான் சொல்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन, ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு என்ன ஆன்சர் போட்டிருக்கீங்க? ஆன்சர் டி. பறவைகள் வந்து தங்கின. ஏ போடக்கூடாது. ஏன் போகக்கூடாதுன்னா பறவைகள்ன்றது பன்மை, தங்கியதுன்றது ஒருமை. ஓகேவா? அதே மாதிரி பறவைகள்ன்றது அக்வினை, தங்கினார்கள்ன்றது உயர்வினை. அதே மாதிரிதான் செகண்ட் ஒன்னும், தங்குகின்றது, பறவைகள் தங்குகின்றது, தங்குகின்ற அந்த வார்த்தையே தப்பு. ஓகேவா? சோ ஆன்சர் டி. டி போட்டிருந்தீங்கன்னா கரெக்ட். அடுத்து ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுகள. செகண்ட் क्वेश्चन ஆப்ஷன் மட்டும் சொல்லுங்க. சி. மொழி வளரும் தன்மை உடையது. இதே இது மொழிகள்னு கேட்டிருந்தாங்கன்னா மொழிகள் வளரும் தன்மை உடையன. சரியா? ஒருமை பன்மை பிழையை நீக்குக. கோடிட்ட இடத்தை பொருத்தமான சொல்லால் நிரப்புக. அரசர்கள் நல்லாட்சி செய்தார்கள். ஓகேவா? ஏ ஆன்சர். அடுத்து பாருங்க, அவன் கவிஞன். ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் சி. நல்லா பாருங்க, இந்த क्वेश्चन டக்குன்னு பார்த்தோனே இதுக்கு நம்ம டி ஆன்சர் பண்ணிடுவோம். புரியுதா? क्वेश्चन பேட்டர்ன் அப்படிதான் இருக்கு. பார்த்தோனே நீங்க டி ன்னு ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஆனா அந்த ஃபோர்த் ஒன்னு ஆப்ஷன்ல எங்க இருக்கு? சி ல இருக்கு. புரியுதா? மாத்தி பண்ணிர கூடாது. இதெல்லாம் நம்ம மார்க் லூஸ் பண்றதுக்கான வழிகள். அதெல்லாம் பண்ண கூடாது. ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக. காடுகளில் எல்லாம் களையாகிய கரும்புகள் உள்ளது. உள்ளன, ஏன்னா கரும்புகள்னு கொடுத்திருக்காங்க. கரும்புகள்ன்றது பன்மை, உள்ளன அப்படின்னு சொல்லணும். ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு சின்ன வயசுல இருந்து தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே நம்ம ஈஸியா எழுதிடலாம். ஓகேவா? பட் இப்பயும் பிரச்சனை இல்லை, இன்னும் நிறைய வார்த்தை பிராக்டிஸ் பண்ணா நம்ம எழுதிட முடியும். அடுத்து ஒருமையை குறிக்கும் தொடர். நான் வந்தேன். இப்ப நான்னா தன்மை சரியா. அப்ப வந்தேன் தன்மையை தான் சொல்லணும். தன்மைக்கு தன்மை விகுதி தான் போடணும். அதனாலதான் முன்னாடியே திணைனா என்ன, பால்னா என்ன, இடம்னா என்னன்னு பார்த்துட்டோம். சரியா? மேகங்கள் சூழ்ந்து. ஆன்சர் ஏ. ஏன்பா சி சொல்லக்கூடாது?
ஏன்னா விண்மீன்கள் இருக்கு, ஸோ அதனால அதை சொல்லக்கூடாது. இது பழம், பி ஆன்சர். இதே டிஆர் இருந்தா என்ன போடணும்? டிஆர் இருந்தா சத்தமா சொல்லுங்க. இவை பழங்கள் அல்லன்னு போடணும். சரியா? கதிரவன் காலையில் விதித்தது, ஆன்சர் சி. இதுல யாருக்கா டவுட் இருக்கா? அந்த வேர்ச்சொல் 9 क्वेश्चन தவிர இல்லையா? சரி நெக்ஸ்ட் போலாமா? ஆக்சுவலி நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா வேர்ச்சொல்லை கொடுத்து வினையெச்சம் வினைமுற்றெல்லாம் கண்டுபிடிக்கிறது. அது இப்போ வேண்டாம். சரியா? ஈவினிங் டைம் அது ஒரு தியரி கிளாஸ். இப்போ வேண்டாம், நாளைக்கு காலையில் ஃப்ரெஷ்ஷாக பார்க்கலாம். அது ஓகே தானே? இப்போ நம்ம சிம்பிளாக இருக்கிறது எதிர்ச்சொல் அந்த மாதிரி டாபிக் தான் பார்ப்போம். ஓகேவா? அடுத்து நம்ம எதிர்ச்சொல் ஓரெழுத்து ஒரு மொழி. ஓகே தானே? எதிர்ச்சொல் உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா 6வதுலேருந்து 12வது வரைக்கும் ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற எல்லா சொல்லும் பொருளுமும் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் சொல்லும் பொருளுமும் அட்டென்ட் பண்ணிடலாம், எதிர்ச்சொல்லும் அட்டென்ட் பண்ணிடலாம். சரியா? ஃபஸ்ட்டு எதிர்ச்சொல் என்ன மாதிரியெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு பார்க்குறப்ப டைரெக்டாக கேட்கலாம். இப்போ துன்பம், துன்பத்தோட எதிர்ச்சொல் சொல்லுங்க. இன்பம், டைரெக்டாக கேட்கலாம். இது ஒரு பாடல் வரி கொடுத்து அந்த பாடல் வரியில ஒரு வரியை மட்டும் எடுத்து இதோட எதிர்ச்சொல்னு கேட்கலாம். சரியா? ஸோ இப்போ ரீசெண்டாக கேட்டதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ முல்லைப்பாட்டில் இருந்து நனந்தலை உலகத்து வழங்கி நெமியோடு அப்படின்னு ஒரு பாடல் வரியை கொடுத்துட்டு நனந்தலை உலகம் என்று சொல்லி எதிர்ச்சொல் தருக அப்படின்னு கேட்டாங்க. நம்ம என்ன படிச்சு வச்சிருக்கோம்? நனந்தலை உலகம்னா அகன்ற உலகம்னு நம்ம படிச்சு வச்சிருக்கோம். ஆனா நம்ம கொஸ்டின் பேப்பர் எதிர்ச்சொல்லுக்கு போகாது கண்ணு. ஸோ டக்குன்னு பார்த்தோன்னே நனந்தலை உலகம் அகன்ற உலகம்னு ஆன்சர் போட்டுருவோம். சரியா? ஃபர்ஸ்ட் அந்த கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணி பார்க்கணும். ரீட் பண்ணி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத கரெக்டா எழுதணும். சரியா? அகன்ற உலகம், நனந்தலை உலகம்னா அகன்ற உலகம். அப்ப அதுக்கு ஆப்போசிட் என்ன வரும்? சிறிய உலகம். ஓகேவா? ஸோ அது ரிலேட்டடா ஆப்ஷன்ல இருக்கும், அதை பார்த்து எழுதிடணும். சரியா? இப்ப தன்மைன்னு சொல்றேன், தன்மையோட ஆப்போசிட் என்ன? படர்க்கைன்னு சொல்லிடாதீங்க. நான் சொல்றது தன்னகரம், தன்மை. பரவாயில்லையே, அவங்களுக்கு எல்லாமே தெரியுது. ஸோ இதுக்கு ஆப்போசிட் என்னது? வெம்மை. ஓகேவா? தன்மைனா குளிர்ச்சி. 3 சொல்லிங்க வருதுல்ல, தன்னகரம். இதுக்கு குளிர்ச்சின்னு அர்த்தம். அப்ப அதுக்கு ஆப்போசிட் என்னது? வெம்மை, வெக்க. சரியா? ஸோ ஓரெழுத்து ஒரு மொழி 42 இருக்கு. ஆக்சுவலி நம்ம புக் வைஸா பாத்தீங்கன்னா 42 தான். ஆனா டிஎன்பிஎஸ்சி பிடிஎஃப்ல 62 கொடுத்துருக்காங்க. நீங்க குரூப் 2 ப்ரிலிம்ஸ் எழுதுறதுனாலோ இல்ல மற்ற எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க எல்லாருமே எல்லாருமே இந்த 42 படிச்சா போதும். அடுத்து நம்ம மெயின் லெவல்ல போறப்பதான் 62 நமக்கு தேவைப்படும். இப்போதைக்கு அந்த 42 மட்டும் படிச்சுக்கோங்க. உங்ககிட்ட ஓரெழுத்து ஒரு மொழி அந்த பிடிஎஃப் இருக்கிறதுனா நீங்க 62 ஃப்ரீயா இருக்கிறப்ப படிச்சு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ அந்த 42 சொல்லணுமா? 42 என்னென்னு சொல்லணுமா? எக்ஸ்பிளைன் பண்றப்ப நான் சொல்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஓரெழுத்து ஒரு மொழினா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓரெழுத்து ஒரு மொழி கூட இன்னொன்னு இருக்கு. என்னன்னா ஒரு பொருட்பன்மொழி. ஃபர்ஸ்ட் ஓரெழுத்து ஒரு மொழினா என்னன்னு பார்த்துட்டு அடுத்து போலாம். சரியா? ஓரெழுத்து ஒரு மொழி. ஸோ ஒரு எழுத்து மொழினா என்னது? பொருள் தரக்கூடிய சொல். ஓகேவா? ஸோ அப்ப ஒரு எழுத்து பொருளை தந்துச்சுன்னா அதான் ஓரெழுத்து ஒரு மொழி. ஸோ இப்ப தீன்னு இருக்கு. தீனா என்னது? நெருப்பு. பூனா என்னது? மலர். ஓகேவா? தானா என்னது? கானா என்னது? ஸோ இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. சரியா? ஸோ மொத்தமா நெட் ஓரெழுத்து ஒரு மொழி 7 தான் இருக்கு அப்படின்னு சொன்னது தொல்காப்பியர். சரியா? நெட்டெழுத்துக்கள் 7 ஓரெழுத்து ஒரு மொழின்னு சொன்னது தொல்காப்பியர். நோட் பண்ணிக்கோங்க, கேட்பாங்க.
நெட்டெழுத்துக்கள் 7. அந்த நெட்டெழுத்துக்கள் என்னது? அந்த உயிர் நெட்டெழுத்துக்கள் பார்த்துருக்கோம்ல, ஆ இ உ. அந்த 7 தான் ஓரெழுத்து ஒரு மொழின்னு சொன்னது தொல்காப்பியர். சரியா? ஓகே. இப்ப ஓரெழுத்து ஒரு மொழி 42ன்னு சொன்னது யாருன்னா பவணந்தி முனிவர். பவணந்தி முனிவர் இவர் என்ன நூல் எழுதியிருக்காரு? நன்னூல். பவணந்தி முனிவர் இவரை நன்னூலார்னு சொல்லுவாங்க, இல்ல நன்னூல் புலவர். நல்லா கவனிங்க, நன்னூல் புலவர். இல்லு வரணும். நன்னூல் புலவர் அப்படின்னு வந்தா பவணந்தி முனிவர். இதே இது நன்னூர் இரு வருது அப்படின்னா அது யாரை குறிக்கும்? சொல்லுங்க. சீத்தலை சாத்தனார். ஓகேவா? நல்லா கவனிங்க. நன்னூல் புலவர்னா பவணந்தி முனிவர், நன்னூர் புலவர்னா சீத்தலை சாத்தனார். ஓகேவா? சோ 42 ஓரெழுத்து ஒரு மொழி இருக்குன்னு சொன்னது பவணந்தி முனிவர். இந்த 42ல 40 எழுத்து நெடில் எழுத்து, 2 தான் குரில். அந்த 2 குரில் என்னன்னு பாத்தீங்கன்னா நோவும் தூவும். நோனா என்ன அர்த்தம்? நோய். தூனா உன். தூனா உன், சாப்பிடுறது. ஓகேவா? புரிஞ்சா? சோ அப்ப அத நீங்க எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப என்னென்ன சொல்லி ஓரெழுத்து ஒரு மொழி பார்த்தாச்சு. அடுத்து ஒரு பொருள் பன்மொழி. ஒரு பொருள் பன்மொழிக்கு क्वेश्चन எடுத்துட்டு வரல, நான் இங்க சொல்றேன் பாத்துக்கோங்க. சரியா? ஒரு பொருள் பன்மொழி ஐடியா இருக்கா? ஒரு பொருள் பன்மொழி பல மொழிகள், அதாவது பல சொற்கள் ஒரே பொருளை தர்றது. பல சொற்கள் ஒரே பொருளை தர்றது. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் நடு மையம். இப்ப நடுனாலும் சென்டர் தான், மையம்னாலும் சென்டர் தான், நடு மையம்னாலும் சென்டர் தான். அப்ப 2 வேற வேற சொற்கள் ஒரே பொருளை தருதுல்ல, இததான் என்னன்னு சொல்றாங்க? ஒரு பொருட்பன்மொழி. ஓரெழுத்து ஒரு மொழி வேற, ஒரு பொருட்பன்மொழி வேற. சரியா? வேற என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்? இப்ப உயர்ந்தோங்கி. உயர்ந்தோங்கி எப்படி பிரிக்கிறோம்? உயர்ந்து கூட்டல் ஓங்கின்னு பிரிக்கிறோம். உயர்ந்துனாலும் ஏற்றம் தான், ஓங்கினாலும் ஏற்றம் தான். ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணுது? ஏற்றம்ன்ற ஒரு பொருளை தான் தருது. இன்னொன்னு குழி தாழ்ந்து. இன்னொன்னு குழி தாழ்ந்து. குழினாலும் என்னது? பள்ளம் தான், தாழ்ந்துனாலும் பள்ளம் தான், கீழே தான். ரெண்டும் சேர்ந்தும் குழி தாழ்ந்து பள்ளம்ன்றதுதான். சோ இதுல அடிக்கடி கேட்ட ஒரு क्वेश्चन, அந்த ஏழை குழந்தையின் கண்கள் குளிதாழ்ந்து காணப்படுகிறது. குளிதாழ்ந்து அண்டர்லைன் பண்ணி அடிக்கோடிட்ட வார்த்தையின் இலக்கண குறிப்பு தருகன்னு கேட்டாங்க. சோ இப்ப ஆன்சர் என்ன போடணும்? நம்ம ஒரு பொருட்பன்மொழி. புரியுதா? இந்த கான்செப்ட் புரியுதா? இதான் ஒரு பொருட்பன்மொழி. ஓகேவா? எழுதிடலாமா? ஓரெழுத்து ஒரு மொழி, எதிர்ச்சொல். அடுத்த டெஸ்ட். ஓகேவா?
ஓகே 1 minute. யாருக்காவது வேணுமா? மைக் மட்டும் வச்சுருவாங்க, ஒரே ஒரு கால் மட்டும் பேசுகிறேன். ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள். அவ்வளோதான் போதும். இல்லை சொல்லுங்கள். ஐயோ போதும், என்னால் சாப்பிட முடியலங்க. நிறைய கொடுக்குறீங்க. இல்லை சொல்லுங்கள். இல்லை வேண்டாம் நிஜமா. இல்லை வேண்டாம். தண்ணி மட்டும் போதும். இருக்குது தண்ணி. முதல்ல சாப்பிட்டீங்களா? நான் மதியமே சாப்பிட்டேன் சார். எனக்கு வேண்டாம். அதே மாதிரி இந்த 6th क्वेश्चन வந்து அது சோன் வரணும். கோன் இருக்கு. சோன் வரணும். சோடா எதுனாலும் ஓகே சார். இதோ வரேன். என்ன நடக்கிறது இங்க? சொல்லுங்க, நானும் சிரிக்கிறேன். நிஜமா இதுதான் சொன்னீங்களா? சரி. தேனா கடவுள் தான். ஃபுல்லாவே தெரியல. அதுக்கு ஒரு 40 மட்டும் இருக்கு, அதை மட்டும் படிச்சிட்டிங்கன்னா எழுதிடலாம். சரியா? நான் ஒரு பேஜ் காட்டுறேன், ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்களா? ஸோ யாருக்காவது இந்த 40 தெரியாட்டி அப்படியே என்ன மட்டும் சொல்லுங்க, நான் ஒரு புக்கு தரேன், அதை மட்டும் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. புக்கு 6th இருக்கா? என் புக்கு இருந்துச்சு. ஒரே நிமிஷம். யார் யாருக்கு வேணுமோ அப்படியே ஃபோனில் மட்டும் கேமரா மட்டும் ஆன் பண்ணி வைங்க. ஓகேவா? இப்படி எடுங்க, லேண்ட்ஸ்கேப் எடுங்க. கிளம்புங்க. நாளைக்கு வருவீங்க தானே? ஓகே ஓகே.
ஓகேவா? இந்த ஸ்கூல் புக்கில் இருக்கிற கண்டென்ட் தான் சரியா? எந்த புக்குன்னு தான் எனக்கு தெரில. 7th. ஓகே, ஸோ முடிச்சிட்டிங்களா? எக்ஸாம் ஹால் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் தெரியும் தானே? யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் எழுத போகிறீங்க? ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் ஹால் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் தெரியுமா? எத்தனை மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும்? எத்தனை மணிக்கு நம்ம எக்ஸாம் சென்டரில் இருக்கணும்? 8:30 நீங்கள் உள்ளே இருக்கணும் சரியா? 8:30க்குலாம் உள்ளே போயிட்டா உங்களுக்கு அது ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு டேவாக இருக்கும், இல்லாட்டி தேவையில்லாத வேலை. ஸோ 9 வரைக்கும் உங்களை அலோவ் பண்ணுவாங்க. 9:01க்கு போனால் கூட உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்படியே நீங்கள் வெளியில் தான் வரணும். ஸோ போன தடவை எல்லாரும் நியூஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க சரியா? ஸோ அதே மாதிரி ஹாலுக்கு போயிடுவீங்க. ஹாலுக்குள்ளே 9:15க்குள்ளே நீங்கள் உங்களோட ஹால் என்னன்னு பார்த்துட்டு ஹால் முன்னாடி போய் நின்றுங்க. எப்போ கூப்பிட்றாங்களோ அப்போ நீங்கள் உள்ளே போயிடணும். 9:30க்கு உங்கள் கையில் வந்து அந்த ஆன்சர் ஷீட்டா அதை கொடுப்பாங்க. ஸோ அந்த OMR ஷீட் ஓகேவா? OMR ஷீட்டில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பிரிண்ட் பண்ணி தான் வரும். ஹால் டிக்கெட்டில் இருக்க உங்கள் டீட்டெயில்ஸும் அந்த OMR ஷீட்டில் இருக்க டீட்டெயில்ஸும் ஃபஸ்ட்டு ஒன்றா இருக்கான்னு பார்க்கணும் ஓகேவா? லைக் உங்கள் பேர், ரிஜிஸ்டர் நம்பரு, டேட் ஆஃப் பர்த், என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்களோ ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் புக்லெட் கொடுப்பாங்களே, புக்லெட் கொடுத்துட்டு அதில் எல்லா பேஜஸும் கரெக்டாக பிரிண்ட் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கணும். புக்லெட்டை வாங்கின உடனே நம்பர் எழுத சொல்லுவாங்க. அதாவது உங்களோட கொஸ்டின் புக்லெட்டில் இருக்குல்ல அந்த நம்பரை OMR ஷீட்டில் எழுத சொல்லுவாங்க. வாங்கின உடனே எழுதிடக்கூடாது, ஃபஸ்ட்டு அதை நீங்கள் ரிவைஸ் பண்ணணும். ஸோ எல்லா பக்கத்தையும் பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக பிரிண்ட் ஆயிருக்கு அப்படின்னா தான் உங்களோட புக்லெட்டில் கொஸ்டின் நம்பர் எழுதணும் சரியா? அதே மாதிரி TNPSC பொறுத்த வரைக்கும் நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணிங்கன்னா நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது. ஒரு கேள்வி நீங்கள் தப்பாக பதில் சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங்கிறது கிடையாது. அதே இது நீங்கள் வந்து OMR ஷீட்டில் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது சரியா? அது என்னென்னன்றதை நான் சொல்கிறேன். இப்போ ஃபோட்டோ எடுத்து முடிச்சிட்டிங்களா? ஓகே. ஸோ என்ன மாதிரினா இப்போ 5 கொடுத்துருப்பாங்க, ABCDE. எதுக்காக கொடுக்குறாங்க? ஸோ 4ல் ஏதாவது ஒன்று நீங்கள் கிளிக் பண்ணணும். ஒன்று நீங்கள் கிளிக் பண்ண உங்களுக்கு தோணவே இல்லை, வேணாம் நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக ஈயவாது நீங்கள் நோட் பண்ணணும் சரியா? இது வந்து எதுக்காகனா நிறைய ஸ்கேம் நடக்குது சரியா? ஃபில் பண்ணாமல் வச்சு நிறைய ஸ்கேம் நடக்குது அப்படின்றதுக்காக இந்த ஆப்ஷன் வந்து உங்கள்கிட்ட இன்விஜிலேட்டர் வாங்குறப்பயே எல்லாமே ஷேட் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துட்டு தான் வந்து வாங்குவாங்க. ஆக்சுவலி நாங்கள் போன வாரம் வந்து சேலம் போயிருந்தேன். போன சாட்டர்டே சண்டே இதே மாதிரி சேலமில் கிளாஸ் இருந்துச்சு. அப்போ வந்து TNPSCயில் இந்த டீமில் ஒர்க் பண்ணுற ஒரு செக்ரட்டரி மீட் பண்ணோம். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவரை பார்த்து மீட் பண்ணப்போ ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து மீட் பண்ணார். இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, காசு கொடுத்து வேலைக்கு போகிறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அது எல்லாமே போய் இருந்திருக்கலாம். இப்போ வந்து அப்படி கிடையாது. லாஸ்ட் அந்த 2 years 3 yearsஸாக எடுத்த எக்ஸாம்ஸில் நிறைய கிராமப்புற மாணவர்கள் வந்து நிறைய பேர் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ எக்ஸாம் எழுதி அது மூலமாக மட்டும்தான் நாங்கள் வந்து ஆட்களை எடுக்கிறோம். அப்படி என்னைக்காவது ஒரு நாள் யாராவது பணம் கொடுத்து வேலை வாங்கியிருக்காங்கன்னு தெரிஞ்சால் அன்னைக்கு நான் என் வேலையை ரிசைன் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். ஸோ நம்மளுக்கு முன்னாடி வச்சுட்டு அவரே தான் சொன்னார். ஸோ அப்போ 100% ஹானஸ்டாக தான் நிறைய நடந்திருக்கு. ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பசங்க படித்ததுனால மட்டும் ஃபினான்ஷியலாக எந்த ஒரு ஹெல்ப்புமே இல்லாமல் படித்ததுனால மட்டும் எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணியிருக்காங்க நிறைய பேர். ஸோ என்ன பண்ணால் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக படிக்கணும், படித்தா பத்தாது. இந்த ஒரு மீன் கூட போட்டிருந்தாங்களே, நல்லா படிக்கிறவன் தானடா ஏன்டா TNPSC பாஸ் பண்ணலன்னா, நல்லா படித்தா பத்தாது, கன்சிஸ்டண்ட்டாக படிக்கணும் ஓகேவா? அதுதான் முக்கியம். ஸோ அதே மாதிரி நான் சொன்னேன்னா தமிழ் முக்கியம் ப்ளஸ் உங்களுக்கு மேக்ஸ் முக்கியம்னு சொன்னேன்னா, அதுக்கப்புறம் என்ன நீங்கள் படிக்கணும்? இப்போ தமிழ் மேக்ஸ் நீங்கள் படித்தாலே கூப்பிட்டீங்களா 125 questions கரெக்டாக எழுதிடலாம் ஓகேவா? அதுக்கப்புறமா நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது யூனிட் 6. யூனிட் 6ன்றது தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு. யூனிட் 6 போன தடவை இது யூனிட் 8 இருந்துச்சு, இப்போ யூனிட் 6 மாறி இருக்கு.
யூனிட் 6ன்றது தமிழக வரலாறு. தமிழகத்தை பற்றி இதில் தான் நீங்கள் இந்த காலையில் கேட்டீங்கல்ல சிலப்பதிகாரம் மணிமேகலை புக்கில் இல்லைன்னு, அது எல்லாமே உங்களுக்கு இதில் வந்துடும். நிறைய தலைவர்கள் இவங்க எல்லாமே இதுக்குள்ளே வந்துடுவாங்க. சரியா? அப்போ தமிழ் நீங்கள் படிக்கிற கையோட இதை நீங்கள் முக்கியத்துவமாக படிக்கணும். ஏன்னா அங்கே நம்மளுக்கு 125 வந்துருச்சு. ஓகேவா? 125 கொஸ்டின் வந்துடுது. இந்த ஒரு டாப்பிக்கை படிக்கிறதுனால நம்ம வந்து 20 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிடலாம். அப்போ எவ்வளவு ஆயிடுச்சு? 145 கொஸ்டின்ஸ் இப்பயே வந்துருச்சு. சரியா? இதுக்கப்புறம் நீங்கள் எதை அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும்னா பாலிட்டி. ஏன் எக்கனாமிக்ஸ் அதை கேட்கலாம். ஏன் எக்கனாமிக்ஸ் அண்ட் யூனிட் 9 மீன்ஸ் யூனிட் 5 எக்கனாமிக்ஸும் தமிழ்நாடு டெவலப்மெண்ட்டும் படித்தாலும் அதுலேயும் 20 கொஸ்டின் வரும்ல, ஏன் நீங்கள் பாலிட்டி இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறீங்கன்னா பாலிட்டியில் உங்களுக்கு 15 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஆனாலும் பாலிட்டி சிங்கிள் சப்ஜெக்ட். புரியுதா? பாலிட்டின்றது சிங்கிள் சப்ஜெக்ட். ஒரு சப்ஜெக்டை படித்து நீங்கள் 15 கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். அதே இந்த 20 கொஸ்டினுக்கு நீங்கள் எக்கனாமிக்ஸும் படிக்கணும், யூனிட் 5ம் படிக்கணும். ஸோ அதனால உங்களோட இதுக்கப்புறமா இந்த யூனிட் 6க்கு அப்புறமா பாலிட்டி நீங்கள் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறமா எக்கனாமிக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். மோஸ்ட்லி கரண்ட் அஃபேர்ஸ் கவர் ஆகிற போர்ஷன்னு பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் 5 தான். சரியா? யூனிட் 5 அந்த தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. அதில் தான் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கவர் ஆகும். தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம். சரியா? இப்போ ரீசெண்டாக அந்த ஸ்கீம்ஸு என்ன மாதிரியெல்லாம் ஸ்கீம்ஸ் இருக்குது, ஸோ அதில் யாரெல்லாம் பெனிஃபிட் ஆகுறாங்க, அந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு எதில் வந்துடுதுன்னா இதில் வந்துடுது. அண்ட் முக்கியத்துவமாக கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சுக்கணும். இப்போ போன வருஷம் வரைக்கும் நம்மளுக்கு யூனிட் 2 கரண்ட் அஃபேர்ஸாக இருந்துச்சு. இப்போ வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து சிலபஸில் இல்லை, எடுத்துட்டாங்க. ஏன்? ஒவ்வொரு சப்ஜெக்டோட கடைசியிலேயே ஆட் பண்ணியிருக்காங்க. சயின்ஸ் ரிலேட்டட் ரீசெண்ட் டாபிக்ஸு, ஜியாகிரபிக்கல் ரிலேட்டட் ரீசெண்ட் இன்சிடென்ட்டு அப்படின்னு ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்கள் ஒரு கண்டென்ட் படிக்கிறப்ப ரெகுலராக உங்களோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கண்டிப்பாக காலையில் நியூஸ் பார்ப்பீங்களா? ஸோ காலையில் எல்லாருமே நியூஸ் பேப்பர் படிக்கணும், அப்படி இல்லைனா நியூஸ் பார்க்கணும். காலையில் ஒரு 1/2 hour, சாயந்தரம் ஒரு 1/2 hour. அவங்க என்ன நியூஸ் வேணாலும் போட்டோம், 1/2 மணி நேரம். சரியா? பட் அந்த நியூஸை பாருங்கள். 1/2 மணி நேரத்தில் ஒரே ஒரு எஜுகேஷனல் நியூஸ் கூடவா வராது? கண்டிப்பாக ஏதாவது ஒரு நியூஸ் வரும். அந்த நியூஸை அன்னைக்கு படிங்க. சரியா? அப்படி இல்லாட்டி கவர்மெண்ட்டோட ஒரு வெப் போர்ட்டல் இருக்குது, PIBன்னு சொல்லிட்டு. PIB பப்ளிக் இன்ஃபர்மேஷன் பியூரோ. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் வெப்சைட் இது. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ரெகுலராக நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ், என்ன மாதிரி திட்டம், அந்த திட்டத்தில் எவ்வளவு பேர் பயனடைகிறாங்க, எவ்வளவு நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க, யார் அதை ஆரம்பித்தாங்க, எங்கே அதை ஆரம்பித்தாங்கன்னு ரெகுலராக உங்களுக்கு அதில் அப்டேட் வரும். அதில் நீங்கள் தமிழ்லையும் படிக்க முடியும். சென்னை லொக்கேஷன் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் தமிழ்லையும் படிச்சுக்கலாம். ஸோ அது வந்து முக்கியமாக அட்லீஸ்ட் இன்ஸ்டாகிராம் ஸ்வைப் பண்ணுற நேரத்தில் அது ஜஸ்ட் ரீட் பண்ணிடலாம். ஓகேவா? அதுலேயும் நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்மளால கேதர் பண்ண முடியும். அப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கூட ஒரு 15, இது கூட 15 ஆட் பண்ண எவ்வளவு? 160. அப்போ 200க்கு இந்த சப்ஜெக்ட்ஸ் படித்தா மட்டும் 160 வந்துடுது. இந்த 160க்கு நீங்கள் ஒரு 10 கொஸ்டின் கூட தப்பு பண்ணிக்கோங்க. 150 கொஸ்டின் சரியாக போட்டுடலாமா? ஓகேவா? நான் உங்களோட கம்யூனிட்டி பேஸ் பண்ணி ஒரு 10 மார்க் 15 மார்க் எக்ஸ்ட்ரா எடுக்கிற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் மற்ற சப்ஜெக்ட்லாம் மேலோட்டமாக படித்தாலே ஈஸியாக எடுத்துடலாம். புரியுதா? இவ்வளவுதான். நீங்கள் எல்லாத்தையும் படிக்கணுன்றது கிடையாது. இல்லை மேம் நான் சிலபஸை முதர்ந்து தான் படிப்பேன் அப்படின்னா எடுத்தோன்னே என்ன இருக்காங்க? சயின்ஸ் இருக்காங்க. ஸோ ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க? 5 கொஸ்டின். இந்த 5 கொஸ்டின் படிக்கிறதுக்கு 6வதுலேருந்து 12வது வரைக்கும் இருக்கக்கூடிய இயற்பியல், வேதியியல், தாவரவியல், உயிரியல், விலங்கியல், லைக் பயாலஜி, ஸோ எல்லாத்தையும் படிக்கணும். ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் படித்தா 5 மார்க் எடுக்கணும். எப்பயுமே உங்களோட லாஸ்ட் ஒப்பீனியனாக சயின்ஸை வச்சுக்கோங்க. இஃப் இன்கேஸ் நீங்கள் சயின்ஸ் மேஜராகவே இருந்தாலும் டிஎன்பிஎஸ்சிக்கு சயின்ஸ் வேண்டாம், கடைசியாக படிச்சுக்கலாம். ஓகேவா? படிக்க வேண்டாம்னு சொல்லலை, கடைசியாக படிச்சுக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறமா ஜியாகிரஃபியுமே 5 மார்க் தான். ஆனால் இதில் ஒரு ப்ளஸ் பெனிஃபிட் என்னன்னா சிங்கிள் சப்ஜெக்ட். ஓகேவா? ஒரு ஜியாகிரஃபியில் சிங்கிள். இதை வந்து என்ன பண்ணலாம், நம்ம லாஸ்ட்டாக சயின்ஸ்க்கு முன்னாடி வச்சுக்கலாம். ஓகே? அப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹையரார்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ், சைட் பை சைட் மேக்ஸ். தமிழும் மேக்ஸும் இம்பார்ட்டன்ட். சரியா? இப்போ தமிழில் நீங்கள் 100க்கு கண்டிப்பாக ஒரு 95க்கு மேலே நீங்கள் எடுக்கணும். இந்த சிலபஸ் சீரியஸ்லி சொல்கிறேன், இந்த சிலபஸ் படி உங்களுக்கு கொஸ்டின் வந்துச்சுன்னா ஈஸியாக நீங்கள் சென்டமே எடுக்கலாம்.
சரியா? ஸோ கண்டிப்பாக கொடுத்துருக்க சிலபஸ் படி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா 96ன்றது ஒரு மார்க்கே கிடையாது, ஈஸி. ஓகே, ஸோ 96 எடுக்கலாம். அப்போ இந்த 25க்கு கண்டிப்பாக ஒரு 23 இந்த மாம்பழ சம் மாதிரி ஏதாவது ஒரு 2 சம் கிறுக்கல் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் ஒரு 2 மார்க் போகுது. ஓகேவா? ஒரு 23. சரியா? குரூப் 1ல் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க பார்த்தீங்களா? பை 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 பைன்னு போட்டு யாரும் பார்க்கலையா கொஸ்டின்னு? ஒரு சம் அது அப்படி கேட்டிருந்தாங்க. சரியா? ஸோ அதில் ஒரு 23. இப்போ வந்து யூனிட் 6 இதெல்லாம் நம்ம தப்பே விடக்கூடாது. ஏன்னா அந்த அளவுக்கு தரோடா படிக்கணும். படிக்க போகிறதே கொஞ்சம் தான். கொஞ்சத்தை படித்து நீட்டாக எக்ஸாம் எழுதி. ஸோ இதுலேருந்து ஒரு 20, அடுத்து பாலிட்டியிலேருந்து ஒரு 15. ஸோ அதுக்கடுத்து என்ன படிக்கணும்னா எக்கனாமிக்ஸ் ப்ளஸ் அது கூட 20, அதில் ஒரு 15 எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணாலே நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். நிறைய சப்ஜெக்ட் நீங்கள் ஒமிட் பண்ணலாம், தெரிஞ்சிருக்கணும். ஸோ 18 லட்சம் பேர் எழுதுறாங்க, அதில் எப்படி அந்த 10,000 பேர் வராங்கன்னா இப்படி படிக்கணும். ப்ளூ பிரிண்ட் பேஸ் பண்ணி படிக்கணும். எது எது முக்கியமோ அதை மட்டும் படிக்கணும். எல்லாத்தையும் படிக்க தேவை கிடையாது. சரியா? சொல்லுவாங்க டிஎன்பிஎஸ்சிக்கு அட்டை டு அட்டை படிக்கணும். ஆமாம், உண்மைதான். டிஎன்பிஎஸ்சிக்கு அட்டை டு அட்டை படிக்கணும். தமிழ் எடுத்தீங்கன்னா தமிழ் அட்டை டு அட்டை படிக்கணும். அந்த மாதிரி தான் அட்டை டு அட்டைன்னு எல்லா சப்ஜெக்டையும் எடுத்து படிக்கணும்னு தேவை கிடையாது. எது எது முக்கியமோ அதை மட்டும் நம்ம படித்தா போதும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் நம்மளோட லாஸ்ட் சான்ஸ் அப்படின்றத எப்பயுமே மனசில் வச்சுக்கணும். இன்கேஸ் அது உங்களோட ஃபர்ஸ்ட் சான்ஸாகவே இருந்தாலுமே இதான் நம்மளோட லாஸ்ட் சான்ஸ்ன்ற மாதிரி நினச்சிக்கணும். பதட்டப்பட தேவையில்லை அதுக்காக. ஓகேவா? ஸோ அப்படி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். இந்த 2025 வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அதுக்கப்புறம் 26ல் என்ன வருது? எலெக்ஷன் வருது. ஸோ எக்ஸாம் நடக்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான். ஓகேவா? அதனால தான் உங்களுக்கு 25ல் அடுத்தடுத்து இப்போ நீங்கள் முடிச்சோன்னே அடுத்து ஜூலையில் குரூப் 2 வராங்க. ஓகேவா? வராங்களா? ஸோ அப்படியே குரூப் 1 முடிச்சுட்டாங்க, குரூப் 4 முடிச்சுட்டாங்க, அடுத்து குரூப் 2 டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் அப்படி வரிசையாக எல்லாமே வந்துருச்சு உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த வருஷமே எல்லாமே நடத்துகிறாங்க. மேபி 26ல் அது லாஸ்ட்டில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 26 டிசம்பர் அப்புறம் உங்களுக்கு 27ல் எக்ஸாம் வருது. ஸோ அதுக்குள்ளே நம்ம நிறைய பேருக்கு ஹையர் ஏஜ் லிமிட்டே ஆகிடும். ஓகேவா? டிகிரி படிச்சிருந்தா நோ ஏஜ் லிமிட் தெரியும் தானே? குரூப் 4க்கு நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா குரூப் 4க்கு நோ ஏஜ் லிமிட். ஓகே, புரிஞ்சா? சரி, ஆன்சர் போகலாமா? புக் யார்கிட்ட இருக்கு? முடிஞ்சா? கிளம்புங்க. அதுல தான் படிப்பீங்களோ? நாளைக்கு வாங்க. ஓகே, ஸோ எதிர்ச்சொல் எடுத்துக்கலாமா? எதிர்ச்சொல் இடும்பை. ஸோ இடும்பையோட ஆப்போசிட். சத்தமா சொல்லுங்க. என் போர் அடிச்சுட்டேனா? ரொம்ப நேரம் பேசணும் ஆயிடுச்சா? என்னச்சு? மார்க் போட்டீங்களா? சச்சோ, யாருக்கு? புக்கு பேஜ் நம்பர் 50. ஸோ இடும்பைனா துன்பம். சரியா? துன்பத்தோட ஆப்போசிட் இன்பம். மிஸ்ஸை. மிஸ்ஸைனா மேலே. மேலேயோட ஆப்போசிட் கீழே. ஸோ இந்த ஒரு பொருட்பன்மொழி சொன்னோம்ல, அதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் தான். மீ மிஸ்ஸை. மீனாலும் மேலே, மிஸ்ஸைனாலும் மேலே. மீயோட ஆப்போசிட் கேட்டாங்கன்னா கீழே. ஓகே. அக்ரிணை. அக்ரிணையோட ஆப்போசிட் பேதையரோட ஆப்போசிட். பேதையர்னா அறிவில்லாதவங்க, அப்ப அதோட ஆப்போசிட் அறிவுடையவர்கள். ஒருத்தார். ஒருத்தார். ஒருத்தார்னா யாரு? ஒருத்தார். ஒருத்தார் கொருநாளை இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தார்னா இப்ப ஒருத்தவங்க எனக்கு ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னா பொறுத்து கொள்ளாம நான் அவங்களை திரும்பி ஹர்ட் பண்ணிடுறேன். அவங்கதான் ஒருத்தார். பொறுத்து கொள்ளாதவர்கள். அவங்களுக்கு அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் ஹாப்பியா இருக்கும். அதே பொறுத்துக்கிட்டவங்களுக்கு என்னைக்குமே நல்ல நாளாவே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒருத்தார்னா பொறுத்து கொள்ளாதவர். அப்போ ஆப்போசிட் என்னது? பொறுத்தார். ஓகேவா? மருள். மருள்னா மயக்கம்னு அர்த்தம். ஆப்போசிட் என்ன போட்டிருக்கீங்க? என்ன இன்னும் தூங்கிட்டீங்களா? மீனிங் தெரியலையா? மருள்னா மயக்கம். சரியா? தெருள்னா தெளிவு.
மருள் தெருள். இப்ப மகடுவு இருக்கு. மகடுவோட ஆப்போசிட் மகடுவு. முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை. படிச்சிருக்கீங்களா? எதுல படிச்சிருக்கீங்க? மகடுவு. அதோட ஆப்போசிட் கேக்குறாங்கன்னா அகடுவு. மகடுவுனா பெண்கள், சரியா? அகடுவுனா ஆண்கள். சரியா? ஓகே. சோ இந்த முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லைன்னா என்ன அர்த்தம்? முன்னீர்ன்றது இந்த இடத்துல கடலை குறிக்குது, சரியா? கடல் தாண்டி சென்று வணிகம் செய்யக்கூடிய வழக்கம் அந்த காலத்துல பெண்கள் கிட்ட காணப்படல. இந்த முன்னீர்னு கடல்ல சொல்றாங்க. அந்த தொகை சொல்ல எப்படிப்பா விரிச்செழுதுறது? 3 கூட்டல் நீர். அந்த 3 நீர் என்னென்ன? ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர். இதெல்லாம் சேர்ந்ததுதான் கடல், சரியா? ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர். ஸோ இதான் அந்த முன்னீரோட தொகைச்சொல் விளக்கம். ஓகேவா? நெக்ஸ்ட். ஸோ அடுத்தது சொல்லுங்க. 7க்கு என்ன ஆன்சர் போட்டிருக்கீங்க? சி. அணுவோட ஆப்போசிட் விலகு. ஐயம்னா சந்தேகம், ஆப்போசிட் தெளிவு. ஊக்கம்னா என்கரேஜ் பண்றது, ஆப்போசிட் சோர்வு. உண்மை, ஆப்போசிட் பொய்மை. ஓர்தல். ஓர்தல் மீனிங் தெரியலையா? ஓர்தல்னா நல்லறிவு அப்படின்னு அர்த்தம். நீலகேசி படிச்சிருக்கீங்களா? ஓர்தல்னா நல்லறிவு. சோ நீலகேசி என்ன சொல்லுதுன்னா, ஒரு நம்மளோட வாழ்க்கையில நோய்கள் அப்படின்றது 3 வகைப்படும். ஒண்ணு கியூர் பண்ணக்கூடிய நோய், 2வது கியூர் பண்ண முடியாத நோய், 3வது வெளியில பார்க்க கியூர் ஆனது மாதிரி தெரிஞ்சாலும் உள்ள இருந்துட்டே நம்மள ஹர்ட் பண்ணிக்கூடியதுன்னு 3 நோய் இருக்கு. ஒண்ணு கம்ப்ளீட்டா கியூர் ஆயிரும், ஒண்ணு கியூர் ஆகாது, கியூர் ஆன மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ளேயே இருந்து நம்மள ஹர்ட் பண்ணிட்டே இருக்கும். இந்த மாதிரி 3 வகையான நோய் இருக்கு. இந்த 3 வகையான நோய்க்கு மருந்து 3கள் இருக்கு, சரியா? நீலகேசி சொல்லும் நோயின் வகை 3, மருந்தின் வகையும் 3 தான். அது என்னன்னா நல்லறிவு, நற்காட்சி, நல்லொழுக்கம், சரியா? இதுதான் நீலகேசி சொல்லக்கூடிய 3 மருந்து. ஸோ அதுல தான் ஓர்தல்னு வரும். ஓர்தல்னா நல்லறிவு. அப்ப அதோட ஆப்போசிட் என்ன? அறிவற்ற. ஓகே. எல்லோட ஆப்போசிட். ஸோ அல்லும் பகலுமா உழைக்கிறேன்னு சொல்லுவாங்கல்ல, அல்லும் பகலுமா உழைக்கிறேன்னு வாங்கல. அல்லுனா இரவு, பகலை எப்படி மென்ஷன் பண்ணலாம்னா எள்ளுன்னு மென்ஷன் பண்ணலாம். அப்ப எல்லோட ஆப்போசிட் என்னது? எல்லோட ஆப்போசிட் நல்லா பாருங்க. அல்லுனா இரவு, எள்ளுனா பகல். எல்லோட ஆப்போசிட் என்ன? இரவு. அவ்வளவுதான். விண்ணம், விண்ணத்தோட ஆப்போசிட். எல்லுனா இரவு, இரவோட ஆப்போசிட் பகல் தானே? அல்லுனா தான் இரவு, எள்ளுனா பகல். ஓகே. அல்லுனா அதான் எழுதிருக்கு. இப்படி பாருங்க, இப்படி அல்லும் பகலும்னு சொல்லுவாங்கல்ல, அல்லும் பகலும். அல்லுனா இரவு, ஆப்போசிட் பகல். விண்ணம், விண்ணத்தோட ஆப்போசிட் என்ன? விண்ணம்னா சேதம். விண்ணம் சேதம், சேதமற்ற. விசனம், விசனத்தோட ஆப்போசிட் மகிழ்ச்சி. விசனம்னா கவலை, கவலையோட ஆப்போசிட் மகிழ்ச்சி. ஓகேவா? நிறைய இருக்கு, சொல்லிட்டே போகலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? 6வதுல இருந்து 12வது வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா சொல்லும் பொருளுமும் நீங்க படிக்கணும், சரியா? அது வேணா என்கிட்ட பிடிஎஃபா இருக்கும், முடிஞ்சா அது வேணா நான் ஷேர் பண்றேன், சரியா? ஓகே. ஸோ அடுத்த என்ன டாபிக் பார்த்தோம்? ஓரெழுத்து ஒரு மொழி. ஃபர்ஸ்ட் ஒன் கை. கை, கைனா ஒழுக்கம். கை ஒழுக்கம் வேணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கைனா ஒழுக்கம், சரியா? பே, பேனா மேகம். பேனா மேகம், பேய் மேகம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பே, பேனா மேகம். அடுத்து மரம், விலங்கு, வயல், வண்டு போன்ற பல பொருட்களை குறிக்கும் ஒரே சொல் மா. மான்றதுக்கு இத்தனை அர்த்தம் இருக்கு, சரியா? இன்னமும் இருக்கு, பட் அது ஓகே. தே என்பதன் பொருள்
தேனா கடவுள். சரியா? தேவாரம் இருக்குல்ல, தேவாரத்தை எப்படி பிரிப்பாங்க? ரெண்டு விதமா பிரிக்கலாம். ஒண்ணு தே கூட்டல் ஆரம்னு பிரிக்கலாம், இன்னொன்னு தே கூட்டல் வாரம்னு பிரிக்கலாம். ஆரம் தேனா கடவுள். சரியா? ஆரம்னா மாலை, கடவுளுக்கு சூட்டப்படக்கூடிய மாலை. வாரம்னா இசைப்பாடல், கடவுளுக்கு செய்யப்பட்ட இசைப்பாடல். ஸோ ரெண்டுமே தேவாரம். தேனா கடவுள். ஓகேவா? அடுத்து ஓ மதகனி தாங்கும் பலகை. வவ்னா என்னது? வவ்னா கவர்தல். சரி, தெரிலனா அந்த இப்போ ஃபோட்டோ எடுத்திருப்பீங்களா, அதில் தான் அந்த 42மே இருக்கும், படிச்சிருங்க. கோனா சாரி சோ, கோனா அரசன், அதில் ஆப்ஷன் வந்து ஷோ சோ சோ மதில். ஏ ஏனா அம்பு, அம்பு எய்தான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஏ ஏ வரணும், பட் ரைமிங்ல அப்படி ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா கொஞ்சம் மறக்காம இருக்கு. மலரை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி. வி. வெரி குட். ஸோ பூவினுடைய நிலைகள்னு சொல்லுவாங்க. எப்படி ஒரு பெண் இருக்காங்கன்னா, பெண்ணுக்கு பருவங்கள் சொல்றாங்களே, எத்தனை பருவங்கள்? பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பெண். 7 வகை பருவ மகளிர்னு சொல்லுவாங்க. இந்த ஏஜ்ல இருந்து இந்த ஏஜ்குள்ள இருந்தா இவங்க அப்படின்னு சொல்லி. என்னன்னா பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பெண். இதே மாதிரி பூவுக்குமே நிலைகள் இருக்கு. ஆரம்பத்துல இருந்து அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். ஸோ வீன்றது பூவினுடைய ஒரு நிலைதான். சரியா? அடுத்து மீ. மீனா மேலே, இப்பதானே பார்த்தோம். ஸோ நான்றது அவ்வளவுதான். ஸோ ஈஸி. முடிஞ்சா? புக் எங்க இருக்கு? அவங்க ஏதோ பார்க்கணும், பார்த்துக்கிறாங்க. கூப்பிட்டீங்களா? சரி, ஏதாவது ஒரு டாபிக் பார்க்கலாமா? என்ன பேக தூக்கிட்டீங்க? கீழே வைங்க. இல்லைங்க, அவ்வளவு போற அடிக்குது. நாளைக்கு சொல்லிட்டேன். நாளைக்கு வருவீங்களா? நாளைக்கு சொல்லிட்டேன். இருக்கு, கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன், நாளைக்கு பாருங்க. என் பஸ்ஸுக்கு லேட் ஆயிடுச்சா? இல்லையா? சரி, ஓகே. ஸோ இன்னைக்கு எத்தனை டாபிக் பார்த்துக்கோங்க. கையில எத்தனை ஜெராக்ஸ் இருக்கு? இப்ப 6ஆ? 12. அப்ப இன்னும் நான் மொத்தம் 15 எடுத்துட்டு வந்தேன். இன்னொரு டாபிக் பார்க்கலாமா? ஈஸி டாபிக் ஏதாவது தரவா? ஓகே. மோனை எடுத்துக்கலையே, மோனை தெரியலையா? வேணா அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோமா? சரி, ஈஸி டாபிக் ஒன்று பார்க்கலாம். பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, அகரவரிசை. ஓகே தானே? இந்த 2 டாபிக் ஓகேவா? பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, அகரவரிசை. எப்படி எழுதணும் தெரியுமா? பேச்சு வழக்குனா என்ன? நீ எப்படி இருக்க, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், அவ்வளவுதான். நீ சாப்பிட்டியா, நீங்கள் சாப்பிட்டீர்களா, அவ்வளவுதான். சரியா? எழுதிடலாமா? ஸோ அதுல இருந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க அப்படின்றத அப்ப பார்க்க போறோம். ஓகே. ஸோ அடுத்து என்னது? அகரவரிசை. ஸோ அகரவரிசை தெரியுமா? இப்ப ஆனாவனாவை ஆர்டரா எழுதணும். சரியா? இதே ஆனாவனா, காங்காச்சா எல்லாமே கலந்து கொடுத்தா எதை முதல்ல எழுதணும்? உயிரெழுத்துக்கு ஆனாவனா முதல் எழுதிட்டு தான் அடுத்தது போகணும். இந்த அகரவரிசை எழுதுறதுக்கு ஒரு ட்ரிக் மட்டும் சொல்றேன், பாருங்க, தெரிஞ்சிருக்கும். ஸோ எப்பயுமே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கொஸ்டின் என்ன பார்க்கணும்னா, அதே வார்த்தைகள் தான் மாறி மாறி வந்திருக்கான்னு பார்க்கணும். சரியா? ஆமானா எல்லா ஆப்ஷன்லயும் முதல்ல இருக்கிறத மட்டும் பார்க்கணும். சரியா? இன்கேஸ் இதுல 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 ஊ இதுல ஏ இருக்குன்னா ஆ தான் முதல்ல வரணும். அப்ப இது 2ல தான் ஏதோ ஒன்று ஆப்ஷனா இருக்க போகுது. அடுத்து இங்கே வந்து
ஈ இருக்கு, இங்க ஊ இருக்கு, இங்க ஈ, இங்க ஊன்னு இருக்குன்னா ஆன்சர் இது. புரியுதா என்ன சொல்றேன்னு? புரியுதா? நீங்க ஃபுல்லா எல்லாத்தையும் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. இது யாருக்காவது கொஸ்டின் கொடுக்குறேன், யாருக்காவது புரியலன்னா சால்வ் பண்ணிட்டு சொல்லுங்க, பார்க்கலாம். இது ஈஸி தான், ஓகேவா?